வளச்சுருன்றது எங்க தமிழே வளர்த்த மாடு வலது கொம்ப ஜாக்கிது இடுப்ப முறுக்குது. எங்க தமிழ்நாட்டு வீரே வளர்த்த மாடு இடது கொம்ப ஜாக்கிது. சிமக்கருவ முள்ளுத என் ஜீமே முனியாண்டிக்கு படுக்கையா அந்த கலிஜேரி கம்மாயா என் முனியாண்டி பிறகரதாண்டா படுக்க என்னைய நாடு ஊரா பெருவாங்க வச்சு என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த ஆளவைய கிராமத்தில் உள்ள வேட்டக்கார சாமிய இந்த வடமலையா என் பட்டவன காணாமுடா உன் தங்கச்சி பிடாரியம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா முனியாண்டிட்டா எந்த குதிரடா இன்னைக்கு உன் சொந்த குதிரை நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப நாட்டில் இதுவரைக்கும் ஒரு அரும்பு குறைஞ்சதில்லை. நீ எடுத்தறிஞ்ச ஈட்டிய முனியாண்டி இதுவரைக்கும் நாட்டில் வீண் போனதில்லை. ஆளுயர விச்சருவா அடடே ஆளுயர விச்சருவா அதையாதடா கீநாட்டி என் கருப்பை வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்க என்று கருப்பு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய ஆள வயலுக்கு மேமாட்டு ஓடி வரா குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்துருங்க எங்க பப்புனு வந்துட்டாருங்க எம்கேஆருக்கு ஓ போடுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்துருங்க சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுத்த கோமாளி வந்தேனுங்க சிரிக்க வைக்க உங்களை சிந்திக்க வைக்க சீர்திருத்த எம்கேஆர் வந்தாருங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான எம்கேஆர் வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே. 2 வரிதான் பாடுவேன் 8000 ரூபா சரியா போச்சு. போதும் 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 ஐயோ போதும் போதும். நன்றி நன்றி. கத்து வாங்கி பொம்பளை பார்க்க வந்தவங்க சேவப்பிரியா ஆள் நல்லா இருக்கும். ஆள் சேவப்பிரியா கால கப்ளிங்க அல்லமுடா எக்கோ வை சிங்கா பிரியா சூப்பர் எக்கோ வை எக்கோ வை. யாருக்கு தெரிய மாட்டேங்குது? எனக்கே நாடகமே தெரிய மாட்டேங்குது. என்ன நாடகம் அது? தயவு செய்து நிற்கிறது உட்காந்து வாப்பையெல்லாம் அவளையும் சொல்ல முடியும். வேற சொன்னோம்னா என்னை வரிச்சு அடிப்பாங்க பூரா எங்கள் அண்ணன் தம்பி. ஹலோ ஹலோ நீ போய் பால் பிச்சை போ. கூட்டம் ரொம்ப கூடிருச்சு ரொம்ப கூடிருச்சு ஆளவய கிராமத்தில் ஆளவய கிராமத்தில் கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இரவு நேரத்தில் கூத்து பார்க்க கிளம்பிருச்சு. இரவு நேரத்தில் கூத்து பார்க்க வண்டி எல்லாம் கிளம்பிருச்சு. இது ஒரு உங்கூர் ஆளுகளா? ஏப்பா டேய் நீ எந்திரிச்சு போடா. நீ வந்து உட்காந்து வாசிடா. அஞ்சித்து நீ ஜாமான் அள்ளிட்டு வீட்டுக்கு போடா. சந்திரா பின்னாடி போய் அடிச்சு விடு. என்ன என்ன எதனை அடிச்சு விடுறது? எதை அடிச்சு விடுறது? ஒத்து முண்டை கூட்டம் நம்ம கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ராஜா ராணி கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி நம்ம ராஜா ராணி நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்கு. கூட்டம் கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்க. கூட்டம் கூடிருச்சு. நம்ம ராஜா ராணி ஆட்டம் பாக்கு. அது வந்து கூடிருச்சான் அண்ணானே
ஏலே உங்க அடிதாண்டா கேட்குது, என் வாய்ஸ் கேட்கலடா. 2 பேரும் என்னடா இது கராடத்துக்கு அடிக்கிறீங்களா? போதும் போதும், எக்கோ குறை. பேர் அன்பு கொண்டு சார்பு வைங்க ப்ரோ. கொதன்றது எல்லாமே. பேர் அன்பு கொண்டு இடியப்பம் மயிரெலாம் சொல்லக்கூடாது. இந்த இடியப்பம் பருத்தி பால் வணக்கண்டா உள்ள ஏங்க ஏழை நொப்ப முண்டை சொல்லாதடா. அவன் சொல்லுவாங்கடா. நக்கீழ் தெரிய அப்புறம் இருடா. இடியப்பம் எப்போ தாண்டா ஐப்பிய இடியப்பம்னு சொன்னவே அவன் பெரிய ஆள் ஆகிட்டேன். அவன் இன்னும் கணேஷ் போல தெரியா முண்டை. நாடக கண்ணோட்டம் வேற. இதில் அவங்க கிளப்பி விட்டு வயரில் பண்ணதே நாங்கள் தான். இடியாப்பம் பொம்பளை கிடைக்குதானே பாரு முண்டை. கனியால நட்டா சூம்பிட்டு தெரியும். அப்போ நான் பேர் அன்பு கொண்டு யாரா அந்த யூடியூப்பு தனியாக விட்டு படம் எடுக்கிற மாதிரி இருக்காங்க. இடம் கிடைக்கல, உன் கவட்டையை எடுத்துட்டு அப்படியே போயிடு பீதி. இந்த இவங்க பூரா பெரிய ஹாலிவுட் படம் எடுத்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. முண்டை பாதி நேரம் பார்த்தா பேட்டரி இல்லைன்னேன்றுவேன். இவங்களை வச்சுக்கிட்டு நான் பொழப்பு நடத்தி சலுப்புட. பேர் அன்பு கொண்டு இந்த வட்டாரத்தில் உள்ள ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி வணங்குறேன். பெண்களை பூரா சிலிண்டரா நினச்சி வணங்குறேன். சிலிண்டர் இல்லைன்னா சிரிச்சுக்க. சிலிண்டர் இல்லைன்னா எதில் வத்த வைப்ப? புரிஞ்சு எதில் வத்த வச்சு சடக்கு. பெண்களை பூரா அன்னை தெரசாவை நினச்சி வணங்குறேன். அவ்வளோதான். நீ கை தட்ட மாட்டிய? கை தட்டாத. தாய விளையாடு விருத்தம் போடும் போதெல்லாம் தேவடியா விஜயான்னு பேசு. இதே உண்மை. அசிங்கம் பேசாத வீடு இருக்கா? பச்சை பிள்ளைய வச்சுட்டு ஒத்தாங்கம்மான்ட்டுவேன். அப்படியே நெஞ்சு கட்டு வாங்கி சட்டி போட்டிருக்க மாட்டேன். மயன் என்னப்பா ஊதாங்கொலையை உள்ளே வச்சுருக்கேன்னு. அதை உடனே அப்பா சொல்லுவார், அதை ஆயி அதை தொடாத, அதை ஆயாடா ஏன்டா பேய். உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். உலகத்தில் நாடக உலகத்தில் 21 வருஷமாக 15 வயசில் வந்தவன் இந்த எம்கேஆர். 21 வருஷமாக நான் சம்பாரித்த பெரிய சொத்துனா எங்கள் அண்ணன் தம்பியை தான். ரசிகர்னு சொல்கிறாங்களே, அறிவு இருந்தால் சொல்லுவாங்களா? ரசிகர் கிடையாது, பூரா அந்த ரத்தப்பட்டு இருந்தனால தான் இவ்வளோ கூட்டமே. அதே அண்ணன் தம்பி தான். என்ன ரசிகர்? நீ உட்காந்துருக்க ஆள்லாம் சாதாரண வீட்டு ஆளுகளா? பூரா பெரிய பெரிய குடும்பத்தாலெலாம் உட்காந்துருக்கிய. நீங்கள் உட்காந்து எங்களை மேடையில் நிற்க வச்சு அளவு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் தான் ஐயா பெரியார். உள்ள மருதமணி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஆமாம், மருதமணி பயலகடான்ட்டேன். அவன் வர்றதே அந்த பால் கவச்சிக்கிட்டேன். பொம்பளையை கண்டாத்தேன் கட்டி பிடிக்க விட்டால் காலையில் 100 ரூபா குறைச்சி வாங்குவேன். இல்லாட்டா தேமி அழுது ஒப்பாரி மாதிரியே காரை கண்ணீர் ஆக்கிடுவேன். என்ன வயசாயிருச்சு முண்டைக்கு, எதுவும் அமையலை. பல்லு வேற கட்டிங் பிளேடு மாதிரி ஈண்டு. என்ன சரக்கு வேணுமா? உள்ளே போய் லெஃப்டில் திரும்பினா 145 ஒன்று எடுத்து கொடுப்பான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பேசாமல் கூட்டம் அதிகரிக்கும், அவ்வளோதான். இதுதான் உண்மை. ஆனால் கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்த ஆளுக ஒன்றுக்கு இருக்க போக முடியாது. அப்படின்னு நெருக்கும் போதே அப்படியே தொட்டையை கசக்குவேன். சுரண்டியன் மச்சான், ஒரு மாதிரியா நீர் வர்ற மாதிரி இருக்குது. போ மச்சான், நான் ஏற்கனவே மோன்ட்டேன் மச்சான். அவன் என்ன வார்த்தை? என்னடா வார்த்தை பேச போகிறேன்? ஒரு மயிரும் பேச வேணாம். புகழ்ந்து என்னத்தை பேச போகிறேன்? நானே கோமாளிடா. புகழ்ந்து பேச போகிறார். அம்மா இவருக்கு 10 வருஷம் போய் படிச்சுட்டு வந்துட்டாரு, புகழ்ந்து பேச போகிறார். உன் குடும்பத்தை பாருப்பா, நல்லா இருப்பேன். புகழ்ந்து பேசுறதுலாம் வேலை கிடையாது. கோமாளியாக இருக்கிற எம்கேஆர் ஏதோ ஒரு 10 பேர்த்து கஞ்சி ஊற்றுறேன், பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆமாம், அவ்வளோதான். இதில் என்னத்தை போட்டுக்கிட்டு ஒரு மனுஷனை இப்படித்தானப்போ பெரிய ஆள் ஆக்கி விட்டுறாங்க. என்னையெல்லாம் 2 பேர் ரோட்டில் உட்காந்துட்டு பெரிய ஆள் பேசுகிறாங்க. எம்கேஆர் சாதாரண பப்புன்னு இல்லையாம்யா, அந்த ஆள் வர்ற காரே 1 கோடி ரூபாயா அள்ளி விட்டேன். அதில் ஒரு ஆள் சம்பளம் 85,000 உள்ளே பார்த்தா 2 பேர் காலை அமுக்கி விடுவாங்கலாம், ஒருத்தன் ஓசை பிடிச்சி விடுவானா. அள்ளி விட்டு தாண்டா பெரிய ஆள் ஆக்கி விட்டுறது. முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நல்லது ஒரு
தலைவனையும் நல்லதொரு கர்ணனை இழந்து தவிக்கிறது இந்த நாடு. கேப்டன் விஜயகாந்த் ஐயா, இதே உண்மை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாயா வாயா, லெஃப்ட் மாறி வாயா, கொஞ்சம் ரெண்டாவது கீரை இடிக்கிட்டு வாயா. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அந்த மேடைக்கு வந்தாலும் அவருக்கு இதே நிலைமை தான், இடியப்பம்ன்றேன். கருப்புசாமி பாட்டு பாடுறேன், பருத்திப்பால். கருப்புசாமி என்னைக்கு போய் பருத்திப்பால் கடையில் வேலை பார்த்தாரு? என்ன இடியப்பம், நொம்பத்தாவட்டு இடியப்பம். அந்த காலத்தில் இடியப்பம் புளிஞ்சிச்சு. யார்? அப்பத்தா. மாவை பிணைஞ்சு உரலில் வச்சு புளிய புளிய கிளவி நைட்டு புளிஞ்சிடுவேன். இது இடியப்பம் புளிய, அது உரலில் இவன் காலி பண்ணிடுவேன். பூரம் பார்த்தா வயிறை தள்ளிட்டு தான் இருந்திருக்கேன். அந்த காலத்தில் கிளவியெல்லாம் பேசும். ஆண்டி பட்டு உனக்கு எத்தனை மாதம்? 7. உனக்கு நாளைக்கு ஈன்றுவேன் போலடி. அடுத்த பிள்ளைக்கு ஓசை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் எத்தனை பிள்ளை வைத்தாலும் வழக்க தெம்பு இருந்தது. ஏன்? உணவு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு பூரா மாசமான பொம்பளை பூரா 1/2 இட்லி திங்கிது, புருஷன் அழகாக ஓட்டுவேன். சுமிதா அது வேணாம், நான் மூக்கில் திணிப்பேன், வேணான்ட்டு. அதெல்லாம் இந்த உலகம் எதை நோக்கி போதோ எனக்கு தெரியாது. ஆனால் உலகம் அழிகிற வரைக்கும் என் தமிழனுடைய வீரத்தையும் பாசத்தையும் எவனால் அழிக்க முடியாது. இவன் ஒரு ஆள் அழிக்கிற மாதிரி தெரியுது. இவனை எரிச்சிடும். என் அன்பு தம்பிகள்லாம் நீங்கள்லாம் நல்லா வரணுமியா. இலை அரைஞ்சூரோண்டா. நல்லா வரணும்னா அண்ணன் சொல்லிருச்சுடா, என்னத்தை நல்லா வர்ற? பூரா லவ்வு கிடந்து அலையிற. பூரா ஜோர பூரா லவ்வர் போன் அடித்தா சுடுகாட்டில் படுப்பேன். எங்கள் ஊரில் நடந்த சம்பவத்துக்கு உண்மை சம்பவம். அமைதியாக இருந்தால் ஜோக்கு சொல்லுவேன், இல்லைன்னு நான் பாட்டு போயிடுவேன். அமைதியாக இருப்பீல எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம். குடித்ததுனால என்ன நிலைமைன்னு சொல்கிறேன். இலை நொப்பம் உண்ட என்ன இடியப்பம் ஓடுற ஓடும் நொப்பனும் கந்துவோங்க. பெரிய நிற்பேன். பிள்ளைய வளர்க்குறியா இல்லை கொஞ்சம் அத்துப்புருவேன் மயிருமனே, ஒரு அளவு தான். எவ்வளோ டீசெண்டாக பேசியிருக்கேன். இடியப்பம் சொல்லிட்டு நழுக்கப்படாமல் உட்காந்துட்டானடா. படி ராஸ்கல், ஸ்டாண்டுக்கு பின்னாடி என்னடா பண்ணுறிய முண்டைய 4 பேரை? அவனை தூக்கிட்டு வாங்கடா, தூக்கிட்டு வந்து லேசாக அந்த நீரை எடுத்து விடுங்கடா. இடியப்பம் பள்ளிக்கூடம் டீச்சர்கிட்ட போய் சொல்லு இடியப்பம். ஒருத்தன் அப்படியே போய் கேட்டுவிட்டானாப்பா டீச்சர்கிட்ட போய், டீச்சர் கப்ளிங்னா என்ன டீச்சர்? அது கொடைக்கானல் கிளம்பிருச்சு. புருஷனை கூப்பிட்டு வாங்க ஆராய்ச்சி பண்ணுவான். கப்ளிங்னா என்ன? ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சென்னையாக வந்திருக்காங்க, பிரச்சனையாக வந்திருக்காங்க. சோக்கு சொல்லவா வேணாமா? அமைதியாக இருங்க. நிறைய போதை ஒரு ஆள் எங்கள் ஊருக்கானே. நிறைய போதையில் நடந்து வரும்போது எங்கள் ஊர் கலிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கிட்டே சுடுகாட்டில் தகர சீட்டு போட்டு வச்சுருந்தாங்க. இவன் முண்டை போதையில் நடக்க முடியலை. சரி இதில் படுத்துருவான் அப்படின்னு வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை பொத்திக்கிட்டு படுத்துட்டேன். அங்கன தாயமங்கலம் முத்துமாரி சாமி கூட வந்தவன் அங்கன பெட்ரோல் இல்லாமல் நின்றுட்டேன். நின்றவனையே மழை வந்துருச்சு. மழை வந்தால் அது தகர கொட்டாங்க மாதிரி இருக்குது, அதில் போய் நிற்போம்னு போக இவன் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு படுத்து கிடக்க. இவன் பார்த்துட்டு பாடியை எரிக்காமல் போட்டிருக்காங்க ஓலன்ட்டு நடுங்கின்னு இருக்க. வண்டியும் எடுக்க முடியாது, பெட்ரோல் இல்லை. அவன் படுத்து கிடந்த பாடி எந்திரிச்சு காலை சுரண்டி ஒரு பீடி விடுன்னு இருக்கேன். கிளம்பிட்டான்டா முள்ளுல சடன்னு கிளம்பி அங்கிட்டு ஒருத்தன் மொய வேட்டைக்கு வந்தவன். அவன் தரங்கோட ஓடி போய் பாங்கணத்தில் விழுந்து இதெல்லாம் ஜோக்குன்னு சிரிச்சுக்கிட்டாத்தே. எங்க ஐயா சின்ன வயசுல என்னைய கேவலப்படுத்தி விட்டாரா. இல்லைண்ணே எப்படி நடந்துச்சு? நானே ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன், அதே எனக்கு பெருமை. எங்கள் வீட்டில் ஒரு 100-200 கிடமாடு இருந்துச்சு. அப்போ பிஞ்சக்காட்டில் மேய்க்கும் போது 3 பேரும் சம்பளத்தால் சொன்னாங்க, ஐயா கோடாங்க ஐயா, என்னடா இந்த கிடேரி ஈத்தடிக்குதியா, மாடு தப்புனா முண்டை வெறிக்குதியா? அப்படியா, நான் கொண்டு போய் வீட்டில் சென்னைக்கு போடுறேன், நீங்கள் மற்ற மாட்டை மேய்ச்சிட்டு வாங்கடான்னு மாட்டை கொண்டு வந்துட்டார். மாட்டை கொண்டு வந்தால் நான் சாயந்தரம் பள்ளிக்கூடம் போய் நரம்பு பையை கொண்டுட்டு வச்சேன். ராதா இந்த காலையை தவப்படணும் நீ வாடான்ட்டார். அப்படியாயா? நான் கேட்டேன், ஐயா என்னையா செய்ய? நான் ஒட்டக்கண்டை பிடிச்சி மூக்க கயிறை பிடிச்சிக்கிறேன் முளை குச்சியில் கட்டிக்கிட்டு, காளை மாடு தவம் போது நீ லேசாக அப்படி பிடிச்சி விட்றான்ட்டார். நான் எதை பிடிக்கேன்ட்டேன். அந்த லேசாக தரங்கு மாதிரி வரும்டா, காளை மாட்டுக்குள்ளேருந்து வரும்.
அதை மட்டும் அந்த கப்ளிங்கில் லேசாக விட்டுருன்ட்டார். எங்கள் காலையும் அது விட்டு போட நீக்குறக்காரனை மிஞ்சினேன். அது மங்கு நீங்கள் ஐயா ஒரு தவறு வச்சு முண்டை அங்கிட்டு போ அப்படின்ட்டார். அது அவ்வளோ காம வரிப்பா. சரி நீங்கள் ஐயா கயத்தை இழுத்து பிடிச்சிக்கிட்டாரு. மாடு தவிச்சுவார், நான் முனியை பிடிச்சி விட்டேன் இப்படிச்சேன். கிச்சு கிச்சுன்னுச்சேன். அப்பாடா கரண்ட் மாதிரி அடிச்சு விட்டாப்பா அன்னைக்கு. அப்புறம் கவட்டுக்குள்ளே விட்டு எங்கள் ஐயா 2 அரைச்சி வீட்டுக்கு போடான்ட்டார். ஏன்னா சென்னை ஓடுவது லேசு கிடையாது, ஒரிஜினல் டோங்காஸ். அசிங்கம் இல்லாத எதுவும் கிடையாது. டிவியில் முதற்கொண்டு அசிங்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதில் இந்த முதலர் சீன் வரும்போது பயலு ஊரா தேட்டரில் பார்க்கணும். ஓ என்னங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது இங்கே ஏறிடுவேன். எங்கள் ஊர்லாம் ஒரு ஆள் அப்படி சீனு வரும்போது திரையை கிழிச்சிட்டு பாவாடையை கலட்டுறான் கிழிச்சு உள்ளே போய் கத்திக்கம்பை வச்சு வெட்டி அப்புறம் திருவிழா நின்றவனை செருப்பிட்டு அடிச்சு. ஓ ஏ அதே இதே மியூசிக் தான். அதனால் நீங்கள்லாம் நாடகம் பார்த்துட்டு அமைதியாக டூலரில் போகணுங்கய்யா. பத்திரமா போகணும். நைட் நேரம் ஹெல்மெட்டு தேவை கிடையாது. எத்தனை பேர் போதையில் வேறு ஊருக்கெல்லாம் போவாங்க. வேறு ஊருக்கு போயிட்டு நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் மாதிரி தெரியலையே அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவேன், இவன் வண்டி வந்தது என்ஃபீல்டாக இருக்கும், டீச்சு பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவேன். போனவொடனே பொண்டாட்டிட்டு அடி வாங்கி முண்டை போய் எடுத்துகிட்டு வாடான்னு. ஆனால் இதில் ஓசி வண்டியில் வந்தாலுங்கெல்லாம் கைதுக்கு நீ போகிறது சிரமந்தேன். ஓசி வண்டியில் வந்தாலும் நீ இங்கே உட்காந்துட்டு உன்னை ஓட்டிகிட்டு வந்தாலும் அங்கே இருந்தால் நீ நாடகம் பார்ப்பேக்க. என்னைய ஒரு 8 அங்கே ஒரு 8. ஏன் மச்சான் லேசாக முனியாண்டி நகல்ற மாதிரி இருக்கு மச்சான், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டா நம்ம தரும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், அங்கேருந்து வந்தவன் தாண்டா அந்த பப்புன்னு. ஏய் எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க. ஓசி வண்டியில் கூப்பிட்டு வந்தா சிகரெட்டு வாங்கினா 10 வைக்க சொல்லுவேன். வீட்டில் கஞ்சி தான் குடிப்பாங்க, ஆனால் புரோட்டா வாங்கி தர சொல்லுவாங்க. அம்புட்டு ஒரு நாடகத்துக்கு வர்றது 1000 ரூபா காலி ஆயிடுறேன். ஏன்னா நீ ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேனே, அந்த தங்கத்தை உள்ளே தூக்கிட்டு வாடா. நீ அடுத்த வருஷம் வரும்போது முங்கு வண்டி ஓட்டிட்டு வா. ஓட்டிட்டு வரும்போது வெதர் பத்திரம் கடக்குன்னு குச்சி குத்திடுறான். ஆண்களை பூரா பாதுகாத்து தன் குழந்தைகளை பூரா ஊட்டி வளர்த்து நமக்கு நல்லது ஒரு புத்திமதியை சொல்லக்கூடிய உறவு என்றால் தாய்மார்கள் தான். கையே தட்ட மாட்டேன், அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்கிறேன். அடிக்கிற அடியில் கதறிக்கிட்டு ஓடுதுங்க. இப்போ புரிஞ்சன் அடிக்கிறாருன்னு சில பொம்பளைய அவன் பிரியா வீட்டுக்கு போனால் நம்மளை காப்பாற்றுறாருன்னு பாவாடையோடு ஓடி இருக்கு. பிரியா ஒரு விஷயம் அவளை போட்டு பொழந்திருக்கேன். ஐயோ அப்போ நாசமாக போக இங்கே அப்படின்னு அங்கேயர் வீட்டுக்கு ஓடி இருக்கு. அங்கேயர் சங்கில் புரிஞ்சன் மிதிச்ச மணிக்கு இருந்திருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உலகத்தில் ஆம்பளை தண்ணி அடிக்க காரணமே சில பெண்கள் தான் என்று சொல்லுகிறேன். பர்மிஷனை கொடுத்துட்டேன் நம்பரே ஹெட் மாஸ்டர், அவங்க கை தட்டாங்க. என்ன காரணம்னா காதல் தான்ப்பா, கப்ளிங் தான். ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன் தமிழ் செக்ஸ் வீடியோ. ஏன் காதல் புனிதமானது. அது செய்யும் போது ஒரு வாரத்தில் பேசிட்டு வைக்க மாட்டானே, அரை மணி நேரம் பேசுவேன். ஹலோ சொல்கிற அந்த பிள்ளை நீ சொல்கிற நீ சொல்லு, அழகாக பேசுகிறாங்கப்பா. என்ன பாவாடை கட்டியிருக்க, சட்டி பிராண்ட் என்ன. இவன் உடனே நானும் பூம்புகார்தான், பார்த்தா முண்டை 8 ஓட்டம் இருக்கேன். அரிசிலாம் கேட்பேன், அவங்க வீட்டில் என்ன அரிசி அது. எங்கள் வீட்டில் நவாப்புடா, நாங்களும் நவாப்பு தான். ரேஜி அரிசியை போட்டு தின்னுக்கிட்டு இருப்பேன். மொச்சக்குன்னு திம்பேன், அள்ளி விடுவேன். உனக்காக வண்டி வாங்கியிருக்கேன்டே, போய் பார்த்தா வண்டியில் இன்ஜினே இருக்காது, அள்ளி விடுவேன். ஏன்னா பழைய காலம் தானப்பா. அந்த காலத்துலாம் டியூஸ் ஊட்டி இருந்துச்சு, எந்த ஆக்சிடெண்ட் ஆகாதுல்ல. வீட்டு வேறு கிடையாதுடா. இவன் 15 வருவேன், அவன் 15 வருவேன். டம்முன்னு முட்டினா கூட 2 பேர் லேசாக சட்டையை உதறிக்கிட்டு அவ்வளோதான், வீலு கோட்டமாகிடுச்சு, வண்டி கொண்டு. இன்னைக்கு பார்த்தா பூரா அரைக்க மாதிரி மண்டந்தண்டி டயரு உட்காந்துருக்கான் எமை மாதிரியே. அப்படி ஒருத்தன் அப்படித்தான் லவ்வரை ஏற்றுக்கிட்டு காரைக்குடி தேட்டருக்கு படம் பார்க்க போயிருக்கேன். கருன்னு இருக்கேன், அடிச்சு போயிருக்கேன். தத்தண்டி வேகத்தடை விழுந்த ஒம்பளை சிங்கமுனாரியில் விழுந்தவளை போய் காரைக்குடி சத்தியம் தேட்டரில் தேடி இருக்கேன். சுமித்தா ஆளை காணா, மயத்த காணா. சிங்கமுனாரில் ஒத்தர வச்சிருக்கேன்டா முண்டை. உன் லவ் வேணா ஒரு மயிறு வேணா, வந்தேன்னா உன் வெதரை அத்துருவேன். மிக வேகம் மிக நன்று. பெரியவங்க சொல்கிறத இளைய சமுதாயத்தில் உள்ள என் தம்பிகள்லாம் கேளுங்கப்பா.
அகராதி குதிமைனா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் கைது ஏன்னா என்னடா நீ கேட்பியாக்க கேட்க மாட்டான்டா அவன் கவிராஜா. பார்த்துக்க நல்லா இருப்பா தம்பி. பெத்ததாயுதே இப்போ சொல்ல கேளுங்கப்பா. உலகத்தில் எங்கள் அம்மா முத்துவள்ளின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம்கேஆர் கிடையாது. பெத்ததாயுதே அப்பனுக்கு கஞ்சி ஊற்று அவங்கள பார்த்துக்கிறவேன், உன் குடும்பத்தையும் பார்த்துக்கிறோம், அந்த ஊர்லேயும் நல்லது செய்வேன். அங்கேருந்தே ஆரம்பிக்கும். ஆயாவா ஒரு பாட்டு பாடுவேன் இங்கே திருப்பிக்கிட்டே இருக்காண்டா. தென்பாண்டி எக்க வச்சு ஏத்து பால் பாண்டி தென்பாண்டி. நன்றி நன்றி. அதுதான் எங்க அண்ணே. சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை. எங்கு சென்றாலும் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக, உணவுக்காக பணம் கொடுக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரண்மனை ஆர் ஜெயக்குமார் எங்கள் அண்ணே சார்பாக 501. ரொம்ப நன்றி அண்ணே. என்னை மறக்கவே மாட்டேன். இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நம்ம கஞ்சி ஊற்றிக்கிட்டே இருப்போம். அன்பாலயம் வளரும். ஏன்னா அத்தனை லட்சம் அண்ணன் தம்பி இருக்கோம். இதுதான் உண்மை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அன்பாலயத்துக்கு ஒரு வயசான அம்மாவும் ஒரு 7வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க தென்காசி பக்கமாக தெரியாது. அந்த பொண்ணு அவளை அழுதுச்சு. ஊரில் வீடு கிடையாதான். அந்த புறம்போக்கில் தகரச்சீட்டை போட்டு தான் இருக்காங்களா. இரவு நேரத்தில் கஞ்சாவை அடிச்சுட்டு வாலிபர்கள் கதவை தட்டுறாங்கன்னு அன்பாலயத்தை தஞ்சம் என்று வந்திருக்கு. நிலைமையை பாருங்கள் ஆத்தாக்கலாம், எங்கள் அன்னைங்கெல்லாம். இதான் உண்மை. என்னால் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனையோ வேத்த வாழ வைப்போம். இதான் உண்மை. யார் கஞ்சி இல்லையோ, இருக்க இடம் இல்லையோ, நான் இருக்கேன் வாங்க. நான் கூத்தாடி அதை பிச்சை எடுத்தாவது கஞ்சி ஊற்றிடு. அதனை தொடர்ந்து பாசத்துக்குரிய வெள்ளச்சியம்மன் டிராவல்ஸ் சொரியம்பட்டி கார்த்திக் சார்பாக அன்பாலயத்துக்கு 501. இவர் நல்ல ஆளாக இருக்கார். இன்னும் ஒரு பாக்கெட்லாம் அள்ளிட்டு வா. நம்ம மாதம் ஆனா அன்பாலயத்துக்கு 2 லட்ச ரூபா வேணும். எம்கேஆர் அன்பாலயத்திற்காக எஸ் தியாகு சிங்கம் புனரி எஸ் அழகர் பாலமேடு சார்பாக 501. நன்றி நன்றி. அங்கிட்டு ஓட்டி எடுங்கடா பாக்கெட்டை வீட்டில். ஒரு 4 பேர்த்த பிப்பாயிட்டு அடிக்க விடுங்கடா. கேஸு கூட ஏற்றுக்கிறேன். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு சங்கம்பட்டி கேப்டன் குமார். அங்கேதாயா கேப்டன் விஜயகாந்த ஐயாவுடைய வாரிசுகள் தாயா அந்த அண்ணன் தம்பியெல்லாம். அதேன் சாதி மதம் அப்பாற்பட்டதான் தமிழை நான் கைதட்டலாம் பெருமை. ஆமாம். சங்கம்பட்டி கேப்டன் குமார சார்பாக அன்பாலயத்துக்காக 1001. நன்றி 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 என் அன்பு தம்பிகளா. கேப்டன் புகழ் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த உலகம் உள்ளவரை அந்த கர்ணனுடைய புகழை மேடையில் சொல்லுவேன். மற்ற இளைஞரிடத்தையும் எடுத்து சொல்லுவேன். கேப்டன் புகழ் வாழ்க என் தங்கங்களா, நல்லா இருங்க. வேண்டா அப்படி உட்காந்துருக்கேன். அமுக்குறாங்களா அமுக்க பெட்டக்ஸ் உள்ள போயிடாமடா. லேசா தம்பி குண்டி நெளிச்சு விடுப்பா. தென்பாண்டி என்னே சொன்ன உடனே பட்டணம் தேறிய பூசா பட்டணம் தேடாத, அதில் ஏறி உட்காந்துரு. அது புறனை அடிச்சு காலி பண்ணி விடு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசபிதா அப்துல் கலாம். கேமரா பள்ளி சொல்லும்
இருந்தவரா செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா இருக்கிற கனவு காண சொன்னாரையா ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம் பின்மீது கனகே வீணா கமலக மண் மீது போது மீனா பின் மீது கனகேறினார் மண் மீது புகழ் துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா மாதிரி வந்து நீ வருங்காலத்தில் நல்ல படக்குன்னு வேகிற குக்கரை கண்டுபிடி ஆமாம் தொட்டவனே எரியிற மாதிரி சிலிண்டரை கண்டுபிடி சரிதா எந்த ஊர்தா பிரான்பட்டி உன் பேர் தா பிரான்பட்டி வீர தமிழச்சி சின்ன புத்ரு தச்சனா ரச்சனா சார்பாக 201 வாழ்த்துக்கள் தான் இந்த பாப்பாவை இறக்கி விடு தம்பி ரொம்ப சோகமா போறேன் ஆலவைய நாடு வெட்டக்கரம்பா எந்திரி வெட்டக்கரம்பு இந்த கூட்டத்தில் எந்த குதிரடா உனக்கு பிடிச்சிருக்கு வெட்டக்கருப்பு நண்பர்கள் ஆலவயலை சேர்ந்த அருமை உள்ளங்கள் சார்பாக 501 நன்றி நன்றி அன்பு உறவுகளே ஆலவய நாடு வேட்டக்கருப்பே மாடு அடிய தாண்டுது எங்க வேட்டக்கருப்பே மாடு வலதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது எங்க ஆலவைய வேட்டக்கருப்பே மாடு எழுதுகம் பச்சாக்கிது அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரேன்னு சொன்னானா ஆத்தாடி ஆத்தா இந்த ஆலவைய வேட்டக்கருப்பு மாட்டு கொம்புல 2 பூதம் வாயா புலம் திணிக்குதுடா இது ஒன்னா போயா சாமி மாடுடா அவன்கிட்ட போய் 1000 ரூபாய் வாங்கிட்டு தாயமன் ஓதுற 2டா ஏய் வேற மாதிரி எழுதியிருக்காண்டா செம்பு ஏய் செம்பூதியா செம்பூதி சின்னத்துறை தேவர் செம்பூதி குடும்பத்தார் சார்பாக 501 5001 போட்டிருக்க 4500 ரூபா தர்றியா என்ன பண்ணுறேன் இப்போ பப்ளிக்கில் காட்டிட்டேன் சூப்பர் பேண்ட் சைஸ் 230 சரி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக முத்து மீனாட்சி பெயிண்ட் வி ரவி உரக்கடை சார்பாக 1001 ஆலவய கிராமம் முத்து மீனாட்சி பெயிண்ட் வி ரவி உரக்கடை 1001 நன்றி நன்றி மைசெட்டு பிரியா சூப்பர் சூப்பர் என்ன பேசினாலும் 100 ரூபா தர மாட்டியே ஓனர் சம்பாரை குடிச்சிட்டு தெருவில் தெரி 100 ரூபா தரணும் சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அந்த ஆம்பளி பாரு ஒரு கொலா விடுவேன் சிங்கம் முன்னாடி பொண்ணு முன்னாடி பக்கம் ஆரஞ்சு விற்று பொழைச்சிக்கிறேன் மொத்தம் பண்ண வைறாங்க ஊரே என் தம்பிகள் தான் எங்கள் அன்னைங்க தான் வஞ்சாலும் கோவப்பட மாட்டேன் திட்ட இடத்திலே அங்கே உங்களை மகிழ்ச்சி ஆற்றக்கூடிய அந்த வார்த்தைக்கு நான் சொந்தக்காரனாக இருப்பதை நினைத்து பெருமையடைகிறேன் இதுதான் அண்ணன் தம்பியே தான் நாளைக்கு நீ கீழே விழுந்தாலும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நீ கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா இனிமேல் நாம் பிறக்க போகிறது கிடையாது நீங்கள் எல்லாம் பிறக்க போகிறது கிடையாது இதில் உட்காந்துருக்க அன்னைங்கள்லாம் எந்த ஊர் என்ன வேலை பார்க்குறீங்க எனக்கு தெரியாது ஆனால் பார்க்குற வேலை கஷ்டமான வேலை பார்க்குறீங்க என்பது எனக்கு தெரியுது அதுதான் உண்மை இங்கே இருக்க அந்த 20 பேர் மட்டும் நல்லா இருக்குப்பா அங்கிட்டு இருக்க எல்லாம் கேரளாவாடா ஒரே ஒரு விஷயம்
தமிழ்நாட்டில் இருக்க கொத்தனார், தமிழ்நாட்டில் இருக்க நிமிந்தாள், தமிழ்நாட்டில் உள்ள கலை, தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள், தமிழை வைத்திருக்கிறதுக்கு தமிழை மட்டும் ஆதரவு கொடுங்கயா. இன்னைக்கு கிளம்பி வந்துட்டானே ஹிந்திக்காரன் வடக்கே. நான் என்ன செய்தோ, தோசை போடுதோ, தோசை நல்லா போடுதோ, ஓனரை காலி பண்ணிட்டு நான் ஓனர் ஆகுதோ. அவன் பேசுகிற மயிரும் புரியலை. ஒரு ஹோட்டல்லாம் போய் தோசைன்றேன், அவன் எத்தனாத்தம் தரு 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 அப்படின்றேன். தருவு தருன்னா தடவான். போய் பார்த்தா போயலை கொட்டுறான்டா ஆன்சை ஏன்னு வச்சுக்கிட்டு ஏன்னு வாணி வடியுது. இது வடிஞ்சாத்தான் எனக்கு நல்லா இருக்கும். சி இல்லடா முண்டை எல். அண்ணன் சிரிக்குது. உன் வீட்டுக்கு வந்துடுவாங்க, மாட்டுக்கு சாணி இல்லை, ஓன் ஜாலி தள்ளி போக முடியாது. என்றும் எம்கேஆர் வாழ்க வளர்க. நாடக பக்தன் கேஆர்பி பவர் ஆடியோஸ் பதிலை சங்கம்பட்டி என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501. இந்த அட்டையெல்லாம் எங்கன்னு எடுக்கிற? ஏவுகணை நாயகன் அவரை போல வரமென்று ஒவ்வொரு பிள்ளைகளும் தாய் தேப்பேன் வளர்க்கணும். அதே உண்மை. நீ வளர்க்கும் போதே ஆம்பளை பையில தட்டி கொடுத்து வளர்க்குற. நாளைக்கு நீ பெரிய ஆள் ஆகிட்டு எப்படி நம்ம பெரிய பொண்ணை போட்டு தள்ளிடணும்ப்பா. ஆமாம், பெரிய பொண்ணை போட்டு தள்ளணும், தாத்தனை கொல்லணும். ஏய், வளர்க்குற பிள்ளை எப்படி சொல்கிறியோ அப்படி தானே வளரணும். உன் பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லு. சத்தியமாக சொல்ல மாட்டேன். நீ தண்ணியை போட்டு வீட்டில் படு. குடிக்கிற அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் சொல்கிறேன், குழந்தைகள் இருக்கும்போது அந்த தவறு செய்யாதீங்க. நாளைக்கு என்ன பண்ணுவேன், அப்போ அந்த பாட்டில் டெய்லி ஒழிச்சு ஒழிச்சு வைக்கிறாருன்னா அதில் ஒவ்வொரு சொட்டாக எடுத்து அவன் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதனால் தீய பழக்கத்தை பெத்த பிள்ளைகள் இருக்கும்போது பாரு, எங்கள் அப்பையன் கைதட்டுறா பாரு என் சிங்கம். அதே உண்மை. அதே மாதிரி நீ டொங்காசு போடுறது தனியாக போய் போடு. அந்த காலத்தில் வயசான காலத்தை பெரிய ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது முதலருக்கு வரும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் பயந்து தான் வருவாங்களாம். மாப்பிள்ளை இப்படியே உட்காந்துருப்பேன், நம்ம என்ன செய்ய போகிறோம். ஏன் அந்த காலம் அப்படி புனிதமான காலம். கல்யாணம் பண்ணி நிம்மதியாக வாழ்ந்த காலம் அந்த காலம். இன்றைக்கி பரிசம் போட்டு 6 மாதம் ஆகுது. அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு முதலே சென்றிங்க போட்டுறேன். பொண்ணு பார்த்தா வயிற்றை தள்ளிக்கிட்டு பொண்ணு அம்மா சொல்லுது, வளகாப்பும் கல்யாணத்தையும் ஒரே செலவாக வைக்கணும்னு தான் மாப்பிள்ளை இந்த வேலை பார்த்துட்டார். ஆமாம், அவர் பார்த்த வேலை பெரிய பட்டி வேலை இல்லை. இதில் நல்லா கவனித்து பாருங்களேன். எந்த கெட்ட வழக்கம் இல்லாத ஆளுகள்லாம் இருக்கீங்களா? கைதுக்குங்க. தம்பி மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். நான் டொங்காசு படம் தான். அதுவும் தான்டா. இங்கே வர அள்ளிட்டான்டா. வாடா வாடா. நீ கிளம்பு. போ போய் இப்பயே பேண்ட்டை ஊற வச்சாதான் துவைக்க முடியும். தோப்பாடா. பூரா என் தம்பியை ஊற அப்படி இருக்காங்களே, நான் என்ன செய்வேன்? எல்லா கெட்ட வழக்கம் இருக்கும். எல்லோரும் நல்லா கவனித்து பாருங்க. இந்த ஆமாம், இடம் பிடிக்க வந்துட்டேன். அடப்படுத்த அதே தட்டில் படு. நிறைய கெட்ட வழக்கம் இருக்கும். ஃபில்ட்ரு அடிப்பேன், நல்லா கவனி வைக்க. தண்ணி அடிப்பேன், கனேஜி போல் ஓடுவேன். அவன் பொண்ணு வாக்கும் போது மட்டும் அவ்வளோ டீசெண்டாக போவேன். எல்லாம் அட்டாக்கு வெட்டி கிருதாவை இறக்கி வச்சு மீசையை கிறுக்குன்னு முறுக்கி விட்டு கூட ஒரு 4 பேர்த்த கூட்டு போயிருப்பார் மாப்பிள்ளை. அவங்க தான் கோட்டருக்காக ஜால்ரா போடுறவங்க. மாப்பிள்ளை அப்படி அட்னக்காலை போட்டு சேரில் உட்காந்துருப்பார். பொண்ணு வீட்டில் வந்து காப்பி கொடுக்க வருவாங்க. இந்த 4 பேர் தான் பேசுவேன். காப்பி இப்பெல்லாம் குடிக்கவே மாட்டார். போமா தட்டு வீட்டில் உங்கள் அத்தா எத்தி போடுவேன். உடனே பொண்ணோட அம்மா, அந்த கருப்பேன் தாண்டி உனக்கு இப்படி மாப்பிள்ளைய கண்ணா காட்டியிருக்கு. ஆனால் பெட்ட ரோக்கர் தாயிலையுமே மாப்பிள்ளை அப்படியே முழிப்பேன். திருப்பி வருவாங்க, ஸ்வீட்டாக அதை எடுத்துக்கோங்க. போமா டூல்ஸ் எடுத்து பொழந்துருவான். இனிப்பு எதுவும் திங்க மாட்டார். சோறு டயட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளை யோக்கிய மாதிரி தாலியை கட்டிட்டேன். கட்டினா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் நம்ம உள்ளேயே இந்த கிழக்கு ஏரியாவில் கொடுத்தமே இந்த பெஞ்ச காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரோம்னு அப்பா 2 கிலோ ஆரஞ்சு ஆப்பிள். அவர் ஒரு காலில் 6ஆம் நம்பர் செருப்பும் 7ஆம் நம்பர் செருப்பும். நம்ம மருமையை போகும்போதே சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை வறக்கணும். அடே நொண்டிச்சாமி, என் மருமையை இதே மாதிரி இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு அப்படின்னு 2 பேரும் அழுதுகிட்டே ஆனந்த கண்ணீரோடு முந்தானியோடு போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இந்த எதுவுமே திங்காமல் உத்தமனாக இருந்தேன் பாரு மாப்பிள்ளை.
சட்டியோட நிறைய போதில் அறுவாலோட இருக்கேன். பொண்ணு அப்பனையும் ஆத்தாவையும் விரட்டியிருக்கேன். பொண்ணு அப்பா 6ஆம் நம்பர் செருப்பையும் 7ஆம் நம்பர் செருப்பு சட்டியோட ஓடுறார். பொண்ணோட அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்துங்க, அது பாவாடையோட ஓடி இருக்கு. இங்கிட்டு மண்ணாங்கட்டி எடுத்துகிட்டு எரிஞ்சிருக்கேன். வதக்குன்னு ஆத்தி துமியை குடிக்க கொண்டே விட்டானே. இது என்ன சொல்கிறேன், மாப்பிள்ளை தண்ணி அடிப்பாரா கணேஜி போல் போடுவாரோ ஜீரட்டு அடிப்பாரோ அதை பார்க்காதியே. என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு காலத்தில் திருந்தி நம்ம பிள்ளைகளை பார்ப்பான்னு என்று சொல்லி நம்பி கல்யாணம் பண்ணுங்க. இதே உண்மை. காலம் கெட்டு போச்சு. குடிக்கிற ஆளுகள்லாம் கெட்டவர்கள் அல்ல, குடிக்கிற ஆளுக பூரா நல்லவர்களே நல்லவர்களே என்று சொல்கிறேன். இது எதுக்குப்பா நீ அங்கிட்டு போய் நோத்தவங்கம்மான்னு என்ன வைவ, நம்மளை போய் சொல்கிறேன் குடிக்கும் போது அவன் நானே போகிறோமுண்டு. இங்கே வர கால்ல அம்மன் குறிச்சி சத்யா குரூப் சார்பாக ரூபாய் 501 நன்றி. கொண்டா கொண்டா இன்னொரு அன்பாளையம் கட்டணும்டா 2027. செல்லியம்பட்டி என் அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் கிங் ரஞ்சித் குரூப். அதே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். செல்லியம்பட்டியின் தங்கங்களா, செல்லியம்பட்டி ஊர்லேருந்து வந்திருக்கீங்களா? கை தூக்குங்க. போதும் போதும் தங்க மறக்க முடியாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், ஒரு ஊரில் ஒரு ஊர் பேராகணும்னா மொத்தம் 3 இருக்கணும். ஒன்று பேர் வாங்குகிற ஜல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு அரசியல்வாதி இருக்கணும், இல்லைன்னா ரஞ்சித் போன்ற ஒரு நாடக கலைஞன் இருக்கணும். செல்லியம்பட்டி கிராமம் என்றால் அவங்க அப்பா அழகர்சாமி ஞாபகத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் என் தம்பி ரஞ்சித் தான். செல்லியம்பட்டி ஆல்ரவுண்ட் கிங் ரஞ்சித் குரூப் சார்பாக ஸ்ரீ மாசி பெரியண்ணன் சாமியாடிகள் சார்பாக 501 நன்றி புத்திரர்களா. சிவகங்கை மாவட்டம் கொம்பன் குரூப்ஸ் சிலிண்டர் ஏழை சிலிண்டர் கார்த்திக் சார்பாக 101. எங்கே சிலிண்டர் வச்சேன்? சரி சரி. ஆலவைய அன்பு பிராய்லர்ஸ் உரிமை சுப்பிரமணியன் சார்பாக ரூபாய் 101 நன்றி. மலங்கழிப்பது எப்படின்னு இருக்கு. இது யார்? 50 ரூபா. அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து விட்றான். நல்ல காசு வந்துச்சு, கருத்து விட்றி 50 ரூபா கொடுத்து. சரி 50 ரூபாய்க்கு போதும், 2 பிஸ்கட் வாங்கலாம், 2 பிள்ளையை காப்பாற்றலாம். நன்றி. ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு அப்புறம் ஜாமியெல்லாம் கூப்பிடுவான். சேப்பிரியாவை கூப்பிடுவா நீ கேட்குறியா? புரிஞ்சியும் அடிப்பேன் ஏற்றுக்கிறியா? உனக்கு இந்த வயசில் கப்பலையும் கேட்குதா? விட்டாலும் தக தெரிஞ்சிடும் ரெட்டை பிள்ளையா. ஏய் போகிறோம் தானடா போனேன். டேய் சிவப்பு கலர் சட்டி எப்படி கண்டுபிடிச்ச மத்தியா? வேணா மதும் பழக்கா அன்றாட வேர்வை சிந்தி ரச்சம் சிந்தி உழைச்ச காசுன்னு நம்ம குடிச்சு குடிச்சு தினசரி தண்ணி அடிச்சா வாங்கின பேரு சேர்த்து வச்ச புகழெல்லாம் இந்த குடினால போயிரும் மண்ணே. வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா, வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா. வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடலும் கட்டு குடல் வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. 10 வயசு புள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியான்னு, 10 வயசு உள்ள அந்த புள்ளைக்கு என்ன தெரியான்னு, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா. நமக்கு மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடலும் கட்டு குடலும் வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே.
சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே. உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. என்ன கரத்திலும் ஐயா கொஞ்சம் வாலி வைங்க. ஹலோ ஹலோ கண்ணார்னு வை. கரண்ட் புள்ள நீயா கட்டுற புள்ள மறைச்சிட்டாகல்ல, எப்போ மறைக்காது எப்போ அந்த பாக்ஸை கொடுத்துட்டு வந்துங்கன்னு வை. என்ன கரத்திலும் புனலாங்குடி ஆலவய கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற பிடாரி அம்மன் சிறப்பு அபிஷேகம் அருள்முகு வேட்டைக்கார சாமி வடமலையான் சாமி பட்டவன் சாமி உற்சவத்தை முன்னிட்டு ஆவண்ணா பெரிய ஊரணி ஸ்ரீ சித்துவிநாயகர் கோயில் முன் அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் மிராசு பெரி அழகப்பன் அம்பலம் தலைமையிலும் பெரிய அம்பலம் கரை பங்காளிகள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இந்த அன்புமிக்க ஆலவய கிராமத்தார்கள் அழைத்து வந்தாலும் வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். ரொம்ப பயப்படானே. ஆலவய மறுபடியும் ஆலவய வேட்டைக்கருப்பர் நண்பர்கள் சார்பாக ஒரு 500, இப்போ ஒரு 500, 1000. அவங்கள வட்டம் போட்டு அவங்கள சுற்றி எறும்பு சாப்பிச்சா போட்டு விடுங்கடா. அது நெருக்கி 12,000 காலி பண்ணிடுவாங்கடா. இங்கே நம்ம தம்பியடா கண்ணி விடாதீரா, அவங்கள எடுத்து வச்சு விட்றாங்க. விடவே விடாது. ஆலவய வேட்டைக்கருப்பர் நண்பர்கள் சார்பாக 501 வாழ்த்துக்களை அன்பு தம்பிகளா. தொடரட்டும் உங்கள் வீரமும் கருப்பனுடைய அருளோடு. நீங்கள் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் நல்லா இருங்கயா, நல்லா இருங்க, நல்லா இருங்கயா. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த SS கலைவாணன் அவர்கள் வேளன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, குரலோசை நிறைந்த ஒரு வீர தமிழச்சி, எங்களது துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வளர்ந்து கொண்டிருக்கிறார். படித்த ஒரு பட்டதாரி என் அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டி மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆலவய சுபம் டெய்லர் சுபம் டிராவல்ஸ் MKR அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. வாழ்த்துக்கள். அந்த பெண் குழந்தை தமிழ் பெயர் தான் வைக்கணும் கண்டிப்பாக. 201 என் மகள்கிட்ட நீ கொடுத்தோம்னு சொல்லிடுறேன்னே. நன்றி அண்ணே. எங்கே காணா யாரையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும் அண்ணே? அண்ணே அண்ணே வணக்கம் வணக்கம். 201 ரூபாயா அவரா? நன்றி நன்றி. போதும் அண்ணே. என் மகளுக்கு பேர் வைக்க நீயே வா. என்னையும் தமிழ் பேர் வைக்க சொல்லுவோம். உன் மகளுக்கு அகரா புகரான்னு வச்சிருப்பேன். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டி இசையமுது அன்பு தம்பி உடம்புல தான் இருப்பான். 12 பேரை தள்ளி விடுறது மாதிரி. 5வது படிக்கிற பையன் அரைஞ்சா கூட என்கிட்ட வந்து சொல்லுவேன், அடிக்கிறேன் வந்து கேட்டு கொடுன்னு. அப்படி ஒரு மடுவுக்கு சொந்தக்காரன். உரம் போட்டு வளர்க்குறேன். தம்பி நீ பொறுத்துக்கப்பா. என்ன பண்ண சொல்கிற? 5 வாரு அரிசி மூட உன் தலையில் ஓட்டுறாமடா. ஏன்னா அப்படி வானே. இரு, உன்னை யார் தண்ணி மூடையை தூக்கிட்டு சொன்னது? இல்லை வண்டியில் ஒன்று ஏற்றி விடு. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரைச் சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு. நீ ஒட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடும். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்க ரதம். அட நீ தங்க கட்டி சிக்க குட்டி. இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. கைதட்டலாம் அவ்வளோதான். ஏன்னா ஹார்மோனிய சக்கரவர்த்தியிலே நகைச்சுவை திறன் இருக்குமா என்பதை நிரூபித்து காமித்தவன் தான் இந்த மணிகண்டன். நான் சிரித்த ஒரு கலைஞன் இவன் தான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான். சந்திரனே நீ நல்லா இருக்க நம்மனே. நங்கு நங்குன்னு அடினே 4 ஊத்துதேன். கோயில்பட்டியை சேர்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி எனது அன்பு அண்ணன் சந்திரன் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
கடைசியில் ஏன் தெரியுமா விழுந்துச்சு? நாளை காலைல காய்கறி வாங்கணுமா? சரி, உனக்கு காய்கறி காசு தரேன், கவலைப்படாத. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி. இந்த பகுதியிலே என்னைய சிறு வயதிலே அறிமுகம் செய்தவர் இந்த ஆல்ரவுண்டு செய்யக்கூடிய ரஞ்சித்தோடைய தந்தையார் அழகரசாமி. சிறந்த ஒரு ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி, நாடக அமைப்பாளர். செல்லியம்பட்டி மண்ணுக்கு இந்த காலை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே அதிரடி மன்னன் ஆல்ரவுண்டில் யாருன்னா என் தம்பி செல்லியம்பட்டி ரஞ்சித்து தான். எந்த கெட்ட வழக்கம் இல்லாதவன் இதுதான் உண்மை. நான் உண்மையிலே உன்னை நேசிக்கிறேன்டா. அப்படியே இருறா தங்கம். நான் கூட ஆரம்பத்தில் அம்புட்டு குடியை குடிச்சு விட்டு அப்புறம் திருந்தினேன். நீ எதுவுமே இல்லை, அப்பாவுக்கு பேர் சேர்த்துட்டேயா, செல்லியம்பட்டி கிராமத்துக்கும் பேர் சேர்த்துட்டேன். வாழ்த்துக்கள் ஐயா. செல்லியம்பட்டி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள்.
வீட்டில் போய் என்ன செய்ய போகிறேன்? வாழ்த்துக்கடா சிங்கம், உழைச்சி தள்ளிட்டானடா. இருடா. உலகம்பட்டி ராஜா ராமமூர்த்தி நினைவு குரூப்ஸ் மாடு தினேஷ் சிவகுமார் சேங்கை குரூப் சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து அம்பலகாரம்பட்டி மாவண்ணா சி வெள்ளச்சாமி ஊர் அம்பலம் சார்பாக 501. தேனிமலை பயலகடா குட்டூரம்மா எம்கேஆர் ரசிகர் சார்பாக என் தம்பிகள் சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி தம்பிகளா. பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளே வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்க யாரும் இல்லை அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. அண்ணனா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடுவோம் பேரையா. அடா நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனி ஓ பேரை சொல்லும் பட்டி ரொட்டி. 18ஆம் படி கருப்பர் பயலுகடா கொடூரமா மாலை பயலுகடா. பூராமே கருப்பை மாதிரி தானடா இருக்கிய. என் தம்பிகளுடைய பாசத்துக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. கருப்பையும் காப்பாத்தாரேன். தள்ளி பேசுறா, இரச அடிக்குதுடா. வாடா. சரி நன்றி நன்றி. கள்ளிசேரி காளி முனியும் இந்த 18ஆம் படி கருப்பும் ஒத்தக்கால் சப்பானி உருவாள் நொண்டியும் என்னைக்கு துணைக்கு துணமானா இருந்தா எங்க அண்ணன் ராதா அண்ணன் எக்காலுக்கு முக்காலும் என்னைக்கு நல்லா இருப்பாரு. கலட்டி கொண்டு போய் அங்கே வைடான்னு தானே சொன்னேன். ஸோ மறுபடியும் போட்டு விட்டாங்களா? அங்கிட்டு வரேன்டா, போட்டு ஆடுவோம்டா. இருங்கடா. இங்கே தாளத்தை இசைக்கக்கூடிய எனது அன்பு அண்ணன் எங்களது சாந்திராஜன் அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள். யாரை கட்டத்தனை குத்து குத்துனேன்? உன்னை சொல்லவே இல்லையே. உனக்கு வயசில் மரியாதை கொடுத்து உன்னை வணங்கினேன், மரியாதை கொடுக்குறேன். இந்த வயசில் நீ தாளம் போட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுவார். நீ தாப்பா பெரிய ஆள். இங்கே வா, பாட்டு பாடும்போது கரெக்டாக போடு. ஆமாம், தாளம் போடு. போடவே போட மாட்டியா? போய் ரூமில் போய் பாடு. டாக்டர் அப்துல் கலாம் ஏய் சேப்பரியாவுக்கு சீரு கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வா, முன்னாடி வா. படிக்கல நிற்காத, உள்ள வா. வண்டி 2வது இடிக்கும். டாக்டர் அப்துல் கலாம் பிசியோதெரப்பி இந்தியன் ஆயில் பெட்ரோல் பல்க் ஆலவயல் சார்பாக 501. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அரிமளம் ஒன்றியம் எனது மிரட்டு ஊராட்சி உறவுகள் சார்பாக ஒரு சிப்பம் அரிசி கொடுத்திருக்கிறார்கள். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்றி. என் தலையில வை. வாங்க காரைக்குடி போயிட்டு வருவோம். மேனேஜர் நரேன் அவர் வாட்டு ஊரை போட்டு ஆட்டிடுறாமடா. ஆமா, கேட்க வெட்டிடுவோம். ஆடி 31 கேட்க வெட்டுறான். என் சங்கங்களா உட்காருங்க உட்காருங்க. இந்த வாரேன், போங்க போங்க வாரேன். சிறந்த முறையிலே இங்கே சீன் அமைப்பு எங்களது அருமையான சீன் கம்பெனி. என்ன கம்பெனிடா? அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் ஆலவய கே ராஜண்ணே. நன்றி நன்றி. உணவு உபயம் அன்னலட்சுமி மெஸ் ஆலவய அவர்களுக்கு நன்றி நன்றி. அம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர் நாடக அமைப்பாளர் எங்கள் அண்ணன் ஆலவய ராஜுக்கு நன்றி. சாமியை அழைக்க போறேன். ஹலோ ஹலோ, எக்கோ வச்சு நல்லா ஏத்து. ஆதி ஒரு காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவைங்க கட்டி காத்து கண்டெடுத்த ஜாமியத்தை இன்னைக்கு நீ ஆடு நான் ஆடுன்னு நம்ம போட்டி ஓடுறோம். இந்த பாட்டைங்கெல்லாம் இந்த ஜாமியை கண்டெடுக்கிறதுக்கும் வணங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த அருமை
இப்போ உள்ள மக்களுக்கு தெரியாதுக்குரிய சரவண ஐயா அவர்களுக்கு கொண்டாடி ஓத்துக்கள். ஹலோ ஹலோ எக்க வச்சு ஏத்துனே. ஹலோ ஆலவயல் பாலம் பாய்ஸ். என்ன பாலம் பாய்ஸ்னா பாலத்தில் உட்காருவாங்களா? ஆலவய பாலம் பாய்ஸ் சார்பாக ரூபாய் 101. ஆலவய கிராமத்திலே முப்பாட்ட ஆண்ட ஜாமி தத்துரமா இருக்கு ஐயா. ஆலவய சாமி ஊரா வீரந்தான் குறையலையா. ஆலவய கிராமத்திலே முப்பாட்ட ஆண்ட ஜாமி வீரம் குறையலையா. ஆலவய சாமி தத்துரமா விளையாடுது வாரையா. இந்த ஆலவய மக்களை எல்லாம் காக்குது வாரையா. சொல்லும் மாறலடா சொல்வாக்கு தப்பாளடா. சொன்ன சொல்லும் மாறலடா சொல்வாக்கு தப்பாளடா. கள்ளிசரி காளி முனையந்தா கள்ளிசரி காளி முனையந்தா. ஆலவய கிராமத்துக்கு வந்துதான நிக்கிறான் ஐயா. ஆலவய கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா புள்ளாத பிடாரி அம்மனா. இந்த உள்ள மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. ஆலவய கிராமத்துக்கு வந்துதான நேரம் ஆச்சியா. ஆலவய கிராமத்திலே அரும்பு குறையாளையா. காமாடு தலமாடத்தா சாமி ஊரா மக்களை எல்லாம் காக்குதோ வாரையா. இந்த சாமி ஊரா சொல்வாக்கு தப்பலையா. தமிழ் இன தலைவன் மதிப்புக்குரிய தமிழனுக்காக பாடுபட்ட உண்மையான ஒரு தலைவன் தமிழ் இன தலைவன் மெதகு பிரபாகரன் சார்பாக ஆலவயல் வேட்ட கருப்பன் நண்பர்கள் சார்பாக 201. தமிழின தலைவன் மெதகு பிரபாகரன் சார்பாக ஆலவயல் வேட்டை கருப்பன் நண்பர்கள் சார்பாக 201. 500 என்ன கொடுத்தாங்க ஓஞ்சிட்டாங்களே. 300 சேர்த்து கொடுங்கடா. ஆனால் உங்களுக்கு பிஏ வேலை பார்த்தேன் பாரு. இவன் தாண்டா டிரைவர். நாளை பொண்ணை கப்பு தண்ணி வாங்கிட்டு சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து குடிச்சு திரி. போமுண்டை பூனை முண்டை ஆடல் அரசி அப்படிங்க சுந்தரி. இன்னைக்கு தாண்டா அவள் கப்பலிங்க போச்சுடான். மாடு பொடி மாடு வரப்போகுது. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி என்ன வாடு வர போறாளோ. தற்சமயம் ஆலவய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த வடமாடு மஞ்சு விரட்டிலே களமிறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குட்டி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய திருவும் என்று வள வரக்கூடிய வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த வடமாடு போர்க்களத்திலே ஈடு கொடுக்குமா 2 லிட்டர் கறக்கக்கூடிய புதுக்கோட்டை ஜெயப்பிரியா பொட்டமாடு. லாஸ்ட் பார் 2 மினிட்.
மருதமணி அவர்களே, கொம்ப பிடிக்கக்கூடாது, மாட்டை அடையாளத்தை பிடிக்கக்கூடாது, நீங்கள் மடுவில் டச் பண்ணக்கூடாது. கண்ணு தெரியாமல் முண்டை குண்டக்க மட்டக்க கம்பு கூட்டில் முட்டுறேன். எனது அன்பு அண்ணன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக இன்னும் காமன் நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கின்ற நட்சத்திரம் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக வெளியே வர காத்து கொண்டிருக்கிறார். கொன்னையம்பட்டி காலை சுதா இட்லி கடை, நன்றி நன்றி. இட்லி கடை சார்பாக 201. அடுத்து தோசை கடை ஒன்று கொண்டு வாங்க. நாடகத்தை காண வருகவருகன இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். பெரிய அம்பலம் கரை பங்காளிகள், ஊர் பொதுமக்கள், ஆளவைய தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது பிரியா ஆடியோஸ் ஆளவைய உரிமை இளையராஜா இளையராஜா இளையராஜா. இங்கே எரிச்சல தான் தெரியும். சீச்சி சீரனா நேரம் ஊரணிக்குள்ள கிளம்பியிருப்பேன். பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கும். இவர் எதுக்குன்னு அப்படி ஒளிஞ்சது கணேஷ் போல ஓட்டுறாப்லையா? என்னடா அது அப்பாய்? என்னப்பா டான்ஸ் வரும்போது பாவாடைக்கலவா? ஒளி ஒளி அமைப்பு எங்களது அருமையான ஸ்தாபனம் பிரியா ஆடியோஸ். மென்மேலும் ஜாமீனுடைய அருள் பற்று அடுத்த வருஷம் பல ஓடிக்கு நீ மாய் செட்டு ஜாமான் வாங்கினா அதை நான் பார்த்துக்கிட்டே அழுகணும். நல்லா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டு இருக்கின்ற 2 4 6 7 அங்கே போயிட்டான்டா ஒத்த விட்டுக்காரன். ஏன்டா தம்பி அங்கே போனேன், நீ தாண்டா தப்பிச்சுக்கிட்ட. இதில் எத்தனை பேர் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் ஜாமி அழைச்சி கேமரா தூக்கிட்டு ஓடிட்டேன் ஒரு ஆள். அது பறவை காவடி நினச்சி தூக்கி ஆடுறான். நான் கனி விரட்டி போனவொன்னே அவனை நாய் விரட்டிடுச்சு. ஓடி போய் உசில மரத்தில் ஏறி உட்காந்து ஒடிஞ்சு. எம்என்பி நதியா ஆடியோஸ் விடிஎம் ரமேஷ் ஆளவையல் சார்பாக 101 மைசெட்டை வச்சுக்கிட்டு 100 ரூபாய் தர்ற நாடக அமைப்பாளர், பாசமுகு நல்ல இதயம், நல்ல மனிதர். இந்த ஆளவைய மண்ணுக்கு கிடைச்ச ஒரு மனிதன் எங்கள் அண்ணன் மறக்க முடியாது. பால் மாடு தானே வச்சிருக்கு. நாடக அமைப்பு கே ராசு ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி ஆளவையல். தொடர்ந்து இந்த பகுதியிலேயே அதிகமான நாடக அமைப்பாளர் யார் என்றால் இந்த ஆளவைய மண்ணுக்கு சொந்தக்கார எங்கள் அண்ணே கே ராசண்ணே. தொடரட்டும் உன்னுடைய பயணம். வாழ்த்துக்கள் சாமி, உனக்கு கூட இருக்கு, எந்த கவலையும் கிடையாது. பேத்தி பிறந்திருக்கு உனக்கு. பேரம்பேத்தி எடுத்துட்டு டான்ஸ் நோங்குற. சென்னை கேரளா, என்னடா லாரியா என்னடா? சென்னை கேரளா கர்நாடகா திரைப்பட நடனக்குழு வழங்கும் நம்பர் 1 அன்பின் அபிநயங்கள் A to Z இசை நாடக நடனக்குழு தென்னகம் புகழ் கீரணிவட்டி KR சீதாராமன் திருச்சி மாவட்டம் சார்பாக ரூபாய் 201. நன்றி அண்ணே. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் இந்த யூடியூப் தம்பிகளுக்கெல்லாம் ஒரு கைதட்டு கொடுங்க. அவங்க தான் உங்கள் செல்லுக்கெல்லாம் கொண்டு வந்து சிமெண்ட் மூடி வைக்கிறவங்க. கப்ளிங்கா இன்னும் ஒரு 800 ரூபா விடும். சின்ன கப்ளிங்கா ரெடி பண்ணு. என்ன புரோக்கர் நினைச்சியா? எங்க அன்னைங்கெல்லாம் அப்படி தெரிய நல்ல சாமியா. அப்படி எப்படி எழுதியிருக்க கிரிக்கெட்டியாடா? நல்லூர் நற்பணி மன்றம் அன்பாலயத்துக்கா 501. ஏடே இது நீ படிச்சுட்டேன்னா ஐயா உன் காலில் விழுகிறேன்டா. இருக்கிற மாதிரி பாடு. நல்லூர் நல்ல நண்பர்கள் சாப்பாடு சாப்பாடு நடிகர்களுக்கு உபயம் அன்னலட்சுமி மெஸ் ஆளவைய அருமையான சாப்பாடு. நன்றி 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 நன்றி. அதை போய் தமிழ் வாத்தியார்ட்ட கொடுத்து பிரித்து எழுதி வாங்கிட்டு வா. வேணா நீ போ, நான் பொம்பளை பிள்ளை வர சொல்கிறேன். ஒரு சுவஞ்சிட்டு போ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்லுகின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம்
பட்ட உடமறந்தான் படுக்க ஒத்த முள்ள யாரும் எடுக்க முடியாது. புல்லாப்பைய சாமி கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் பார்த்து வந்த வேலை புனிதமான வேலை. யாருக்கிட்டையும் நான் கை கட்ட நிற்க தேவையே கிடையாது. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. இதில் கேவலமே கிடையாது. அதுதான் காப்பாற்று. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுனுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். தந்தானான தந்தானே மழைக்காகத்தான் மேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காட்டுக்கு ஓய்வென்பதேது அடையேது கலைக்கு ஒரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. தேரடி மலம்பட்டி செம்முனி டிரான்ஸ்போர்ட் செம்முனி ஜல்லிக்கட்டு காலை சார்பாக 201 நன்றி நன்றி தம்பி. கிரேட் வாணியம்பாடி புதுக்கோட்டை கருவ பாக்கெட்டா சரி வாழ்த்துக்கள்டா. நல்லா மொட்டனாக்கு போல நல்லா சொல்லி போல போயிட்டு வரேன். தமிழ் ஈன தேசிய தலைவர் மதிப்புக்குரிய வீர தமிழன் பிரபாகரன் வழிகாட்டுதலின் பொன்னமராதி சுயேட்சை கவுன்சிலர் எங்கள் அண்ணே சுதா ரவி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் போய் பார்த்தேன் ஆஃபீஸில் எங்கள் அண்ணே இந்த பிரபாகரன் ஐயாவுடைய புகைப்படத்தை வைத்து நல்லது ஒரு தமிழன் எங்களது சுதா ரவி பொன்னமராதி சுயேட்சை கவுன்சிலர் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்கொடை அளித்த அத்தனை உள்ளத்திற்கு நன்றி. அண்ணன் வந்திருக்காரா? ஐயோ கூட்டத்தில் எங்கள் அண்ணன் எங்கே நிற்கிதப்பா பண பொட்டி. ஆவணி 30 பொன்னமராதி டவுனில் நாடகம். ஆவணி 9 சரி 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 நீ அங்கே போய் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் நோக்கி வளையணும். நீங்க எல்லோருமே இருங்க ஐயா. பாசத்துக்குரிய அன்பு உள்ளங்கள் நீலாம்பிகை ஸ்ரீ வேலவன் பேங்க்ஸ் பேக்கரி அண்ட் ஸ்வீட் புதுவளவு பொன்னமராதி எங்களது ஸ்ரீ வேலவன் பேக்ஸ் அண்ட் பேக்கரி ஸ்வீட் சார்பாக 501 நன்றி அருமை உறவுகளே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் நோக்கி வளையணும்.